வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிடம் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் மீன லக்ன அன்பர்களுக்கு சூரியன் சனி 12ஆம் இடத்துல சேர்க்கை பெற்றதற்கான பலன்கள் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 4 வரை 14 நாட்களுக்கு இது கிரக யுத்தமாக நமக்கு என்ன செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஆனால் 12ஆம் இடத்துல சூரியன் மாசி மாதம் ஃபுல்லாக 30 நாட்களும் இருக்காரு. சனியும் நமக்கு விரயத்தில் தான் இருக்காரு. ஆனால் ஏன் நம்ம அப்படி எடுக்கலை அப்படின்னா, நம்மளுடைய அஸ்ட்ராலஜி பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் கிரக சேர்க்கை என்பது நட்சத்திரத்தில் ஒரே நட்சத்திரத்தில் சேரும்போது தான் அது கிரக சேர்க்கை. ஏன்னா கும்பத்தில் 3 நட்சத்திரம் இருக்கு. அவிட்டம் இருக்கு, சதயம் இருக்கு, பூரட்டாதி இருக்கு. இப்போ சனி சதய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு. அந்த சனி கூட சூரியன் சேர்றது தான் இப்ப கிரக சேர்க்கை அப்படின்ற அந்த 14 நாட்களுக்கு நம்ம என்ன கவனம் எடுத்துக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. விரய சனி தான், தப்பு இல்லை. ஆனா அந்த சனி நமக்கு திசையாக நடந்தால் பாதிக்கும், புத்தியாக நடந்தால் பாதிக்கும், அந்தரமாக நடந்தால் பாதிக்கும். அதுலேயும் சனி நமக்கு நம்முடைய ஜனன ஜாதகத்துல விரயத்திற்கோ நஷ்டத்திற்கோ அதிகாரம் பெற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பாதிக்கும். இவ்வளவுதான் நம்ம விரயச்சனியை பத்தி ஒரு புரிந்து உணர்ந்து கொண்டு வேண்டும். 2.5 வருஷ காலமும் நாம விரயத்தையே பண்ணிட்டு இருப்போங்கிறது அல்ல. 12ஆம் இடம் என்பது என்னன்னா, ஒரு தூக்கம் கெடுறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறது, நம்மளை நாமளே வருத்திக்கிறது, நமக்கு சக்தி பலகீனமாகிறது, அதே போல நமக்கு செலவுகள் எதிர்பாராம சேர்றது, தோல்வி அடையிறதுன்னு ஒரு கணக்கு எடுத்துக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்புன்னு இருந்தாலும் கூட அந்த 2.5 வருஷ காலமும் அதே வேலையும் அது செஞ்சிட்டு இருக்காரு. எந்த ஒரு பலனும் நமக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி அந்தரத்தின் வழியாகத்தான் நடக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கோச்சார பலன்களை திசாபுத்தி பலன்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்குத்தான் ஜோதிடம். அப்ப கோச்சார பலனை மட்டும் ஏன் நம்பி சொல்றீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. நீங்க அடிப்படை ஜோதிடம் உங்களுக்கு திசாபுத்தி அந்தரம் புரிந்து இதை பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த கோச்சாரத்தை சொல்றோம். அதாவது வெறும் கோச்சாரம் மட்டுமே பலனாக இருந்தால் ஜாதகமே நம்ம யாருக்கும் கணிக்க வேண்டியது இல்லையே. அப்படியே கட்டத்துக்கு உண்டான அந்த மீன லக்னத்துல நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பல 100 கோடி பேருக்கு அந்த மீன லக்னத்துக்கு இதுதான் பலன்னு சொல்லிட்டு போலாமே. அப்படியா நமக்கு நிகழ்வுகள் நடக்குது? அப்ப நம்மளுடைய ஜனன ஜாதகத்துக்கும் இப்ப கோச்சார கிரக நகர்வுகளுக்கும் என்ன தொடர்பு என்பதை பார்த்து நாம பலன் அறிவோம். ஆனா நம்ம இந்த பொது வெளியில தெரிவிக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பாவத்துல ஒரு கிரகம் இருக்கு. அப்ப அந்த பாவத்தினுடைய தன்மைகளை பற்றி நாம புரிந்துணர்தல் வேண்டும். அதே போல அந்த நட்சத்திரம், அந்த கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரத்தின் பலனை அது செய்கிறது என்கின்ற ஒரு புரிதலும் அங்க வேண்டும். இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு தான் நம்ம பண்றோம். இப்ப 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு அப்படிங்கிறது கரெக்டு தான். அந்த 12ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரமும் அதுக்கு ஒரு காரணம். இப்ப சனி சதயம்னு சொல்லக்கூடிய ராகுனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்க. அப்ப செலவுகளை அதீதப்படுத்துகிறார் ராகுவின் மூலமாக. இப்ப இந்த ராகு நம்ம ஜனன ஜாதகத்துல எந்த பாவங்களை குறிகாட்டுறாரோ அந்த பாவங்கள் சார்ந்த அந்த செலவுகள் நடக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரியான செலவா நடக்கும். அப்ப இந்த அளவுக்கு புரிதலுக்காகத்தான் இதை சொல்றது. இப்ப நமக்கு சூரியன் 20ஆம் தேதி இதே சதய நட்சத்திரத்துல சேர்றத நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம். சூரியன் நமக்கு யாருன்னா 6ஆம் அதிபதி, சனி 12ஆம் அதிபதி. இந்த ரெண்டுமே கெட்ட ஸ்தானங்கள் தான். ஆனா ஒரே ஒரு விஷயம், 6ஆம் இடம் என்பது நமக்கு உழைப்புக்கும் வேலைக்கும் பணவரவுக்கும் தொழிலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ற இடம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானம் அதுக்கு பலனை சேர்க்கும். ஆனா அது 12ஆம் இடத்துல சரண்டர் ஆகுதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். 6ஆம் இடம் என்பது வெற்றி, 12ஆம் இடம் என்பது தோல்வி. அப்ப ஒரு 2 பேருக்கு போட்டி நடக்குது அப்படின்னா
6ஆம் இடம் வலுத்திருந்தா அந்த வெற்றி இந்த நபருக்கு கிடைக்கும். 12ஆம் இடம் இவருக்கு வேலை செஞ்சதுன்னா இவருக்கு தோல்விதான் கிடைக்கும். இந்த 14 நாட்கள்ல நமக்கு சூரியன் சனி சேர்ந்து இருக்கிறதுனால பகை, நோய், கடன் இந்த 3 ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டு நாம அதுக்கு உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் பண்ணிக்கோங்க. இப்ப பகை அப்படின்னா இப்ப கொடுக்கல் வாங்கல்ல சில பேருக்கு பகை இருக்கலாம். சில பேருக்கு பிசினஸ் பண்ணி லாஸ் ஆகி அதனுடைய கொடுக்கல் வாங்கல்ல அதனுடைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கலாம். அப்ப இதனுடைய ஒரு நடவடிக்கைன்னு வரும் பொழுதுதான் அது தீவிரமாகும். அது நமக்கு அவஸ்தையாக முடியும். ஒரு சில பேருக்கு ராஜ தண்டனையாக மாறும். ஒரு சில பேருக்கு சிறைவாசம் முதலிய தண்டனைகளையும் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு திரைமறைவாக போய் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படும். ஸோ இவ்வளவு விஷயம் அந்த 12ல இருக்குங்கிறத தொட்டு காட்டுறேன், அவ்வளவுதான். இது அவரவர்களுடைய வயதுக்கு தக்கவாறு அவரவர்களுடைய ஈடுபாட்டுக்கு தக்கவாறு ஒரு கான்செப்டை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு படிக்கிற மாணவன் இருக்கிறார். இந்த 12ல இருக்கிற சூரியன் சனி என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு விளையாட்டுலயே தோல்வி அடைஞ்சிருச்சு, ஒரு எக்ஸாம்ல தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அதற்காக மனமுடைந்து அப்செட் ஆகிறது, ஒரு வீட்டை விட்டு ஓடி போறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு அங்க வழிகொள்றது இல்லையா? அது மாதிரி எடுத்துக்கணும். பருவத்துக்கு சார்ந்து இப்ப கடன் தொல்லைகளால அவதிப்படுறவங்களுக்கு அந்த கடன்காரனுக்கு பதில் சொல்லணுமே அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் தலைமறைவா இருந்துக்கலாம், அல்லது இருக்கிற இடம் தெரியாம போகணும். இந்த 14 நாட்கள் அது சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துதுன்னு மட்டும் புரிஞ்சுக்கலாம். சில பேருக்கு அது மருத்துவ செலவுகளாக மாறும். 12ஆம் இடம் என்பது சிகிச்சை, 6ஆம் இடம் என்பது நோய். அப்ப அதுல மருத்துவ சிகிச்சைக்கான வாய்ப்புகளை அங்க அதிகப்படுத்தி கொடுக்குது. அது தீவிரத்தன்மையா கொண்டு போகும், செலவுகளை அதிகப்படுத்தும்ங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சில பேருக்கு விவாகரத்து வழக்குகளாக இது கொண்டு போகும், 6ஆம் இடமும் 12ஆம் இடம். அப்ப ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தின்படியும் ஈடுபாட்டின்படியும் நிகழ்வுகள் மாறும். ஆனா நம்ம இப்ப இதுல புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எதிர்ப்பு தன்மை அப்படிங்கிறதுல கேர் எடுத்துக்கணும். நம்ம எதிரிகள் அப்படிங்கிறத அசால்ட்டா இருந்துடக்கூடாது. அந்த எதிரிகள் நாம ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட ஆர்கியூ பண்ணிக்கிட்டு சண்டை வளர்த்துக்க கூடாது. வழக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், வழக்கை தீவிரப்படுத்தக்கூடாது. முடிஞ்ச அளவு அந்த வேகத்தை கம்மி பண்ணி கொண்டு போக அது நீர்த்து போகும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த எதிரிகள் நம்மளை எங்க போயிட்டாரு அப்படின்னு தேடணும். அப்படி தேடுற அளவுக்கு நம்ம ஏற்பாடுகளை பண்ணிக்கணும். ஸோ சூரியன் சனி என்பது 12ஆம் இடத்தை வலுப்பெறுகிறதுங்கிறது ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு மேன்மைகளை கொடுக்கும். ஒரு பெரிய சயின்டிஸ்ட்ல ஆராய்ச்சி பண்றாங்க, மருத்துவத்துறையில் ஆராய்ச்சி பண்றாங்க, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பில ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். சிபிசிஐடி போன்ற ஒரு நுணுக்கமான ஒரு சர்ச்சிங்கில் இருக்கிற அரசு அதிகாரிகள் இவங்களுக்கெல்லாம் அது ஒரு புகழை கொடுக்கும். அது மாதிரி இதுல நல்ல விஷயங்களும் இருக்குது. நமக்கு அவரவர்களுடைய செயல்பாட்டுக்கு தக்கவாறு அவர்களுடைய சிச்சுவேஷனுக்கு தக்கவாறு இதை எடுத்து பயன்படுத்துங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.